பிரபா ஸ்கூல் கிளம்பிட்டியா? டேய் படிக்கிறத விட்டு என்னடா அப்பா நான் உட்காந்துருக்கேன் போய் இது போ. வந்துட்டாரு ஊரெல்லாம் சுத்திவிட்டு கரெக்டாக படிக்கிற பிள்ளைய கெடுக்கிறதுக்குன்னு. இந்த எழுதுறது படிக்கிறதெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரிலாக்ஸாக செய்ய வச்சு பழக்கப்படுத்தினா நீ செய்யவே மாட்டேங்கிற. இப்படி எல்லா வேலையும் லாஸ்ட் மினிட்ல அவசரமாக டென்ஷன்லேயே செய்ய வைக்காத விஜி. செய்கிற வேலை நல்லாவே வராது. வந்துட்டாருப்பா கோடங்கி குறிச்சொல்ல டெய்லியும் சாயங்காலமே தான் பண்ண வைக்கிறோம். நேற்று உன் மகன் ஸ்கூல்லேருந்து வரும்போதே காய்ச்சலோட தான் வந்தான். அதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க. காய்ச்சலா? ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணும்போது கூட சொல்ல? என்ன விஜி கண்ணு பக்கத்தில் இப்படி அடிபட்டு ரத்தம்லாம் கசிஞ்சிருக்கு? காய்ச்சலே அதால தானே. கேளு உன் புள்ளிட்ட நீயே கேளு. டேய் சொல்றா. என்னடா பிரபா எப்படி அடிபட்டுச்சு சொல்லு பிரபா. மிஸ் அடிச்சிட்டாங்கப்பா. மிஸ் அடிச்சிட்டாங்களா? இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சிருக்காங்க. நீ என்னப்பா பண்ண? எதுக்கு அடிச்சாங்க? மிஸ் கீப் காய் டோன்ட் டாக்னு சொல்லிட்டு வெளியே போனாங்களா. மற்ற பசங்களாம் பேசிட்டு இருந்தாங்க. மிஸ்ஸு குடுன்னு கம்பு எடுத்துட்டு ஓடி வந்து ஏன் பேய் மாதிரி கத்துறீங்கன்னு கேட்டுட்டு நிறைய பட்டு நடிச்சிட்டாங்கப்பா. போலீஸ்காரன் கூட்டத்துல புந்து லத்தி சர்ச் பண்ற மாதிரி ஒரு கம்பு தூக்கிட்டு வந்து அடிச்சிருக்கான். நீ பேசிட்டு இருந்தியாப்பா? நான் பேசாம டிராயிங் டப்பா பண்ணிட்டு இருந்தேன். இதை பார்த்தாங்களா? என்ன சொன்னாங்க? அடிச்சா என்ன செட்டா போயிருப்பாரு சொன்னாங்கப்பா. அவன் முகரில் முள்ளு அடிச்சாதான். நீ வர லேட் ஆயிடுச்சுன்னா நானே கிளம்பி போய் ஸ்கூல் பிரேயர்ல வச்சு எல்லார் முன்னாடியும் அவன் உச்சந்தலையிலே செருப்பு கட்டி அடிக்கலாம் தான் இருந்தேன். ஆளப்பாரு எல்லாரும் முன்னாடி செருப்பு கழட்டி அடிக்கிறாளாம். எல்லாரும் முன்னாடி அடிச்சு இதுக்கு சரியா போயிடுமா? முட்டாக்கு இருக்கு. ஐயா அறிவாளி. அப்போ உன் மகனை நீயே ஸ்கூலுக்கு கூட்டு போய் இதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வா. போ கிளம்பு. விஜி நைட்டெல்லாம் தூங்கல விஜி. இங்க பாரு நான் சொல்ற மாதிரி எப்பா சாமி நீ சொல்ற மாதிரி நீ மட்டும்தான் பண்ண முடியும். இத பார்த்து ராத்திரி பூரா அழுது இந்தா எனக்கு அப்படியே நெத்தி கண்ணெல்லாம் வலிக்குது. நீ சட்னி குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வந்துரு. அம்மா தலைவலியோட கஷ்டப்பட்டு இட்லி சாம்பார்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் பாத்துக்க. மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடணும். புரிஞ்சுதா? பையில எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. எங்க ஸ்கூலாண்ட ஒரு கடையில கிரீன் கலர் கேக் விற்கிறாங்க. வாங்கி தரீங்களா? இப்போவா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுடா பிரபா. நான் ஸ்கூல் பெல் அடிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டுருவோம்ப்பா. இல்லைன்னா உன்னை கூப்பிட்டு அம்மா மத்தியானம் ஸ்கூலுக்கு வருவாங்கல்ல, அப்போ வாங்கிக்கிறியா? அம்மா கிட்ட கேட்டால் காசு இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா. காசு இருந்தால் அதோ பட்டாக்ஸில் பூச்சி கச்சிரோன்னு வாங்கி தர மாட்டேங்கிறாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. டேய் என்னடா ப்ளீஸ்ப்பா? ஏய் தலை வலிக்குது தூங்க போகிறேன்ட்டு ஏன்டி இப்படி தெருவில் இருந்து கத்திட்டு இருக்க? போய் தூங்கு. கதவை சும்மா சாத்தி வை. நான் இவனை விட்டுட்டு வந்துடுறேன். என்ன பார்த்தா சுகர் வந்த ஆள் மாதிரி தெரியுதா? சக்கரை இல்லாம சாக்கடை தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துட்டு என்ன நினைச்சிட்டு நீ? சக்கரை கம்மியாகுன்னு மாஸ்டர் சொன்னா இன்னும் டீ போட்டு தர போறாரு. அதுக்கு ஏப்ப நீ கடைக்குள்ள கிளாஸ் போட்டு தந்து போயிட்டே இருப்பேன். இவங்களா ரவுடியாப்பா?
நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். தெரியாது, நீயே சொல்லு. நீ கடை வச்சிருக்க இந்த தொகுதியோட ஒரு பகுதியா நானு. நிஜ ரவுடி இருக்கிற இடத்த காமிச்சிக்க மாட்டான். இது சும்மா கப்பி. ஏய் கடை மூஞ்சி சொல்லடா. கொஞ்ச நேரம் நின்று ஊழ சவுண்டு விட்டுட்டு குடிச்ச டீக்கு காசு கொடுக்காம போயிடுவான். அவ்வளோதான். அவ்வளோதான் கொன்றுவேன் பார்த்துக்க. பிரபா, எப்போவுமே இந்த மாதிரி சவுண்டு விட்றவங்கள கண்ணுக்குள்ளே பார்க்கக்கூடாது. தெருநாயை கண்ணுக்குள்ளே ஊற்று பார்த்தா பதட்டமாயி நம்மளை பார்த்து குலைக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஊழ சவுண்டு விட்றவங்கள ஊற்று பார்த்தா தேவையில்லாமல் நம்ம கூட வம்பு சண்டைக்கு வருவானுங்க. அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போகிறது லேட் ஆகிடும்ல. சீக்கிரம் முடி, ஸ்கூல் டைம் ஆச்சு. சார், பிரின்சிபல் கூப்பிட்றாரு, போய் பாரு. சார், என் வீட்டில் கூட பையனை அடிக்காமல் திட்டாமல் சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணுன்னு ஒய்ஃப்டெல்லாம் பேசி புரிய வச்சுருக்கேன் சார். ஆனால் இங்கே இவன் கிளாஸ் டீச்சர் என்னென்னா, கோவம் வந்தால் கண்ணில் சீக்கிரம் அவங்களாம் சாத்தலாங்கிற மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் பசங்களுக்கு தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டீச்சர் அவங்க சொந்த வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் ஏதோ எரிச்சல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சாரிங்க. அந்த டீச்சருக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, நான் மன்னிப்பு கேட்க வைக்கணும்லாம் வரல சார். இன்னொன்று, இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக மன்னிப்பு கேட்டால் அது சரியாகவும் வராது சார். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க சார், அது போதும். இந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சருங்களாம் அன்பை சொல்லித்தரலான்னு கூட பரவாயில்ல, கோவத்தை சொல்லித்தராமல் பார்த்துக்கோங்க சார். பையனை நானே கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு இது சம்மந்தமாக பேசிக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஓகே சார். இந்திய கிராமங்களில் வசிக்கும் 65% மேற்பட்டவர்களின் வீடுகளில் கழிப்பறை உட்கட்டமைப்பு இல்லை. அதனால் அவர்கள் இரவு நேரங்களில் இயற்கை ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? எல்லாம் பேசியாச்சு. அவ்வாறு செல்ல நேரும் போது விஷப்பாம்புகள் என்ன பேசுன? அந்த இளவரத்தை மூதி வைத்தாளா? என்ன சொன்னா? எல்லாம் பேசியாச்சுன்னு சொன்னால் அது ஏன் திரும்ப ஆரம்பிக்கிறா? ஐயா, மூஞ்சியை பாரு. புள்ளியை அடிச்சுட்டாங்களே, ஸ்கூலுக்கு போனியே, என்ன ஏதுன்னு கேட்டோம்னா அலட்டிக்கிறிய. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு பிரின்சிபல் சொல்லியிருக்கிறார். இதை கேட்டோன்னே சொல்கிறதுக்கு என்ன ஆளை பாரு. பெரும்பாலான பாம்புகள் ஆபத்தில்லாத வகையை சார்ந்தவையாகும். ஆனால் சில வகை பாம்புகள் கொடிய விஷத்தை கொண்டு வைக்கும். அதில் 15 வகை பாம்புகள் மனிதர்களை கொல்லக்கூடியதாகும். வருடத்திற்கு சுமார் 50,000 கிராம மக்கள் இவ்வகையான பாம்புகள் கிடைப்பதால் இறக்கின்றார்கள். சரி, இந்த சேலை எப்படி இருக்கு சொல்லு. ஏய், கையில் காசே இல்லாத நேரத்தில் இப்போ எதுக்கடி படம் வாங்கின? ஐயப்பா, தவணைக்கு தான் வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு பைசா கூட கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் கொடுத்தா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம்னா யார்? நான் தானே கொடுக்கணும். நீ தான் கொடுக்கணும். பின்ன என்ன ஊரில் இருக்கவங்களா கொடுப்பாங்க? ஏ விஜி, லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே பீரோக்குள்ளே பூரா துணியாக வாங்கி குமிச்சு வச்சிருக்க. குமிச்சு வச்சிருக்காங்க. எங்க அதில் எதுவும் நல்ல ட்ரெஸ் இருக்குன்னு வந்து காமி பார்ப்போம். அதில் இருக்கிறதுலே எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ 1-2 தான் தேரும். வேணா போய் பாரு. எனக்கு ஒன்று மட்டும் புரியவே மாட்டேங்குது விஜி. நீ வச்சிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வாங்க போகிற கடையே மணிக்கணக்காக உருட்டி பரட்டி ஒவ்வொரு துணியாக தடவி பார்த்து பிதிக்கு பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தது தான். அப்புறம் எப்படி பீரோக்குள்ளே பிடிச்ச ட்ரெஸ்ஸு பிடிக்காத ட்ரெஸ்ஸுன்னு ரெண்டாக பிரியுது? அதெல்லாம் பழசாயிருச்சு. திருவிழாக்குன்னா பழைய சிலையை அழைச்சி கட்டிட்டு போவாங்க. முத்தாரம்மன் திருவிழா தான் வாங்கினேன். ஏன் பழைய ட்ரெஸ்ஸு போட்டு போனால் சாமி கோச்சிக்குமா? ஆளைப்பாரு, திருவிழாவான் புது ட்ரெஸ் எடுத்தாலும். என் அப்பா செத்துட்டான்னு தெரிஞ்ச அன்னைக்கு நானும் என் அம்மாவும் விஷம் குடிச்சப்ப என்னையும் என் அம்மா கூட சாக விட்டுருக்க வேண்டியதானே. ஏன்டா டே என்னை காப்பாற்றி வச்சு இப்படி கொலையா கொள்றேன்? இப்படியெல்லாம் நீ என்ன சாவடிப்பேன்னு சத்தியமாக அன்னைக்கு எனக்கு தெரியாது விஜி. நீ என்ன சாவடிக்கிறேன் இல்லை நான் உன்னை சாவடிக்கிறேனா?
சும்மா லைட்டா தந்திக்க ஓர சீனா போடாத. டேய் மகா விஜி சும்மா லைட்டா தானே எத்தனை, அதுக்கு போய் விஜி கையெடு விஜி. டேய் என்னடா ரத்தம் கசிஞ்சிருக்கு? ஒன்றும் இல்லை விஜி. இவ்வளோ ரத்தம் வந்திருக்கு, எதுவும் ஆகலைங்கிற? என்னாச்சுமா இவ்வளோ தையல் போட்டிருக்கு? ஐயோ எப்பா குத்திட்டாங்களாடா? யாருமா? ஐயோ நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? விஜி அழாத விஜி, கத்தாதடி. ஏ விஜி, வெளியில நான் ஒன்று அடிச்சு அழுக வச்சிருக்கேன்னு நினச்சிக்க போறாங்கடி. ஏ விஜி அழாத விஜி. என்னெல்லாம் விட்டு சேர்த்துட்டேன்னா அப்புறம் பிரம்மா வச்சுட்டு என்னால தனியா பொழைக்க தெரியாதுமா. உன் அம்மா விவரம் தெரியாத வயசுல நடு ரோட்ல விட்டு போன மாதிரிலாம் எனக்கு போக தெரியாது பாத்துக்க. உன் புள்ளையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். ஏ விஜி முட்டாக்கு இருக்கி, நான் என்ன செத்தா போயிட்டேன் லூஸு. புள்ளிய கொல்லுவாளாம்ல, என் உசுரை நீ மட்டும்தான் வாங்கணுங்கிறதுக்காகவே தப்பிச்சு வந்துட்டேன்ல. ஏய் இங்க பாரு விஜி, விஜி என்னை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே என்னை தெருவில் விட்டுட்டு போனவங்களை பற்றி ஞாபகப்படுத்துறல. விஜி அழாத விஜி, சொல்கிறேன்ல.